friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்றதுக்காக இன்ஜினியரிங்காக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். கண்டிப்பா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பத்தி சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நமக்கு ஆர்ட் செமஸ்டருக்குரிய டைம் டேபிள் வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க. ரொம்பவே சந்தோஷமாவும் இருக்கு. ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு தூரம் டிலே பண்ணி போறாங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்கு. சரியா? அதனால எதுக்கு சந்தோஷமா இருக்கு, ஏன் டிலே பண்ணி போறாங்க அப்படிங்கறத நம்ம என்ன பார்க்கலாம். முக்கியமா ஏன் மகிழ்ச்சி செய்தி அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, அதாவது அரியர் வந்து நம்ம என்ன பண்ண வச்சிருக்கோம், அது எல்லா பேருமே இயல்பு தான். சரியா? இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நல்லா படிக்கிறதுக்கு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல டைம் இருக்கு. சரியா? அப்ப இந்த செமஸ்டர்ல நம்ம கிளியர் பண்ணல அப்படின்னா இதுக்கப்புறம் நமக்கு வாய்ப்பே இல்லை. அதனால நல்லா தெளிவா இப்ப டைம் டேபிள் நம்ம ஃபுல்லாவே என்ன பண்ண போறோம் பார்க்க போறோம். அதனால நல்லா தெளிவா நீங்க கவனிச்சுங்க. சரியா? இந்த பிடிஎஃப் ஃபைல் நீங்க வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த பிடிஎஃப் லிங்க் வந்து பாத்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன், எடுத்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் நீங்க கேளுங்க. நான் நிறைய ஐடியாஸ் வந்து உங்களுக்காக என்ன கொடுக்குறேன். ஓகே, இப்போ நம்ம பார்க்கறது வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸோட நம்ம என்ன பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கோட டைம் டேபிள் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரியா? இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி, அதாவது நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் இயருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து எப்போ வந்து எக்ஸாம் வந்து ஆரம்பிக்கிறாங்க, அதாவது ஃபர்ஸ்ட் இயருக்கு வந்து நமக்கு எக்ஸாம் வந்து எப்போ ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா 12ஆம் தேதி நமக்கு வந்து எக்ஸாம் வந்து ஆரம்பிக்கிறாங்க. சரியா? இந்த 12ஆம் தேதி தான் நமக்கு வந்து எக்ஸாம் வந்து என்ன ஸ்டார்ட் பண்றாங்க. 12ஆம் தேதி ஹெரிட்டேஜ் ஆஃப் தமிழ்ஸ். சரியா? அப்ப நமக்கு வந்து பிப்ரவரி 12ஆம் தேதி நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் இயருக்கு எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. இதை தெளிவா நீங்க புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் எதுக்காக இதை வந்து சந்தோஷமான செய்தி அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா, இப்ப தேர்ட் செமஸ்டர் இங்க இருக்கு. சரியா? இங்க என்ன பண்றோம், தேர்ட் செமஸ்டர் இங்க இருக்கு. தேர்ட் செமஸ்டரோட டைம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, சரியா, அதாவது நமக்கு வந்து தேர்ட் செமஸ்டர் வந்து டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸ் இதுல இருந்து இது வரைக்கும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் செமஸ்டர். சரியா? இப்ப இந்த தேர்ட் செமஸ்டர் வந்து இந்த டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸ், அதாவது நமக்கு வந்து எப்போ வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம் நமக்கு எப்போ ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா டிஜிட்டல் பிரின்சிபிள்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் பேப்பர் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து டிசம்பர் 19ஆம் தேதி நமக்கு ஆரம்பிக்கிறாங்க. சரியா? அப்ப இந்த தேர்ட் செமஸ்டர் நல்லா பாத்துங்க. சரியா? எதுக்காக இதை நான் சொல்ல வரேன் அப்படின்னா, செகண்ட் செமஸ்டர்ல நம்ம அரியர் வச்சிருப்போம். சரியா? அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல நம்ம அரியர் வச்சிருப்போம். நல்லா நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா தேர்ட் செமஸ்டர் தனியா அப்படியே கொடுத்துட்டாங்க. சரியா? அதாவது கரண்ட் பேப்பரை அப்படியே தனியா கொடுத்துட்டாங்க. இதுல போய் என்ன பண்ணல அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் செமஸ்டரையும் செகண்ட் செமஸ்டரையும் உங்களுக்கு என்ன பண்ணல, உள்ள மெர்ஜ் பண்ணவே இல்லை. நீங்க தனியா எழுதிக்கிங்கப்பா, நீங்க அரியர் வச்சிருந்தா பிரச்சனை இல்லை, நீங்க தனியா எழுதிக்கப்பான்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா உங்களுக்கு செப்பரேட்டா என்ன பண்ணாங்க கொடுத்துட்டாங்க. அதனால எந்த பிரச்சனையுமே இல்லை. நீங்க என்ன பண்ணலாம், அரியரை பத்தி நீங்க கவலையே பட வேணாம். நீங்க டைம் டேபிளை மட்டும் நல்லா ஷெட்யூல் வந்து பாத்துங்க. நான் அடுத்த வீடியோவில் என்ன பண்ணுச்சு பார்த்தீங்கன்னா தெளிவா உங்களுக்காக பிரிச்சு என்ன பண்ணுச்சு பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த ஷெட்யூலை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நல்லா நீங்க கவனிச்சீங்கன்னா இங்க பாருங்க, இப்போ வந்து டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் 28ஆம் தேதி தான். சரியா? இதுக்கு இடையில உங்களுக்கு எக்ஸாம் எப்போ முடியுது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து டிசம்பர் 19ஆம் தேதி ஒரு எக்ஸாம், கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் இருக்கு. டிஸ்ட்ரிக்ட் மேத்தமெட்டிக்ஸ் நம்ம படிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா M3 படிக்கிறதுக்கு ஒரு 10 நாள் நமக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு லீவ் இருக்கு. சரியா? இதே மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் நீங்க பாருங்க. அதே மாதிரி இங்க பாருங்க M1 பேப்பர் இங்க கொடுத்துருக்காங்க. M1 வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி 22ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து M1 பேப்பர் இருக்கு. சரியா? இப்போ வந்து இதுலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேப்பர், அதாவது M2 பேப்பர் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கதான் பிப்ரவரி 21ஆம் தேதி. சரியா? அப்ப 21ஆம் தேதி நம்ம வந்து M2 எழுதுறோம். 22ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா M1. ரெண்டுலயுமே அரியர் வச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை நிறைய பேருக்கு. ஆனா ரெண்டுலயுமே அரியர் வச்சிருந்தீங்கன்னா கஷ்டம் தான். சரியா? 21ஆம் தேதி நம்ம M2 எழுதுறோம், 22ஆம் தேதி M1 பேப்பர். இந்த மாதிரி தான் நமக்கு என்னாச்சு பாத்தீங்கன்னா சில, அதாவது கான்ட்ரவர்சி வந்து பாத்தீங்கன்னா இருக்கவும் செய்யுது. ஆனா நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கரண்ட் பேப்பருக்கும் அதாவது அரியர் பேப்பருக்கும் நமக்கு மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் இருக்கு. சரியா? அதை நீங்க தெளிவா என்ன பண்ணு ஃபாலோ பண்ணிக்கணும். அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது ஓரளவுக்கு அது என்ன பண்ணாலும் பாத்தீங்கன்னா பசங்க வந்து நல்லபடியா, அதாவது இந்த டைம் டேபிளை ஃபாலோ பண்ணி நல்லபடியா எக்ஸாம் வந்து அரியர் இல்லாம கிளியர் பண்றதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பா இது அமையும் நம்ம நினைக்கிறோம். பார்க்கலாம். இதோட பிடிஎஃப் லிங்க் நான் குரூப்லயும் ஷேர் பண்றேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் இருக்கு, எடுத்துக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.